தமிழகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தாலும் அதற்காக எதிர்க்கட்சிகள் போல் செயல்படாமல் இருக்கிறார்கள் என்கிற ஒரு விமர்சனம் இருக்கிறது. அரசியல் ரீதியாகவும் அதுபோல் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார்கள். சரி, தமிழக அரசை தான் எதிர்த்து அவர்களால் எந்த ஒரு குரலும் கொடுக்க முடியவில்லை. மத்திய அரசையாவது எதிர்த்து குரல் கொடுப்பார்கள் என்று பார்த்தால், அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புதுவை ஆனந்த் செய்தியாளர்களை சந்தித்த போது ஒரு பக்குவம் இல்லாமல் உள்ளே என்ன நடந்தது என்கிற செய்தியாளர்கள் கேள்விக்கு அந்த அறிக்கையை நான் எடுத்து வாசித்து விடவா என்கிற நிலையில் தான் தற்போது தாவேகா இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அதற்கு கீழ்மட்ட நிர்வாகிகளை நிரப்பாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்று தாவேகா தரப்பில் விசாரிக்கும் போது அதற்கான உரிய நபர்கள் இல்லை என்பதே பதிலாக இருக்கிறது. இன்னும் 25 மாவட்டத்திற்கான மாவட்ட தலைவர்கள் நியமிக்க வேண்டியிருக்கிறது. அதிலும் மிகப்பெரிய உட்கட்சி பூசல் இருப்பதால் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் மார்ச் மாதத்தில் திரு விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார் என்கிற ஒரு செய்தி தாவேகா தரப்பிலிருந்து வருகிறது. ஒருவேளை அவர் சுற்றுப்பயணம் செல்லும் இடங்களில் எல்லாம் கூட்டம் கூடும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த கூட்டம் வெறும் ரசிகர்களாக மட்டும் இருக்க போகிறார்களா, அவர்கள் தொண்டர்களாக மாறப் போகிறார்களா என்பது எல்லாம் விஜயினுடைய அடுத்தடுத்த நடவடிக்கை பொறுத்தே இருக்கிறது.